Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக சார்பில் மலை கிராம மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதிமுக நிர்வாகியும் சிவகாமி எஸ்டேட் உரிமையாளருமான சிவக்குமார் ஏற்பாட்டில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள், சீருடைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமை வகித்து 50க்கும் மேற்பட்டோருக்கு சீருடை வழங்கினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ஏ ராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் 15 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, விருதுநகர், தஞ்சை, சிவகங்கை, நாகை, கரூர், அரியலூர், கடலூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை மற்றும் புதுவை, காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்கவிருந்த பருவத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ராமநதி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் 84 அடி கொண்ட ராமநதி அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய சுமார் 200 கன அடி நீரும் முழுவதுமாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அகஸ்தியர் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளமும் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அகஸ்தியர் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் விருதுநகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுருளி மற்றும் மீன்வெட்டிப்பாறை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தேனியில் உள்ள சுருளி மற்றும் விருதுநகரில் உள்ள மீன்வெட்டிப்பாறை அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த 2 அருவிகளுக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை பேருந்து நிலையம் முன்பு குண்டும் குழியுமான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைகின்றனர். இதேபோன்று தச்சநல்லூர் சந்திமறைத்த அம்மன் கோவில் முன்புள்ள பிரதான சாலை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலைகளை முறையாக பராமரிப்பதில்லை என்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகும் அவல நிலை உள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சூளுரைத்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் பகுதியில் SIR பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை வகித்து ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியை மக்கள் வீட்டிற்கு அனுப்ப தயாராகி விட்டதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயராமன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை கே ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக சட்டமன்றத்தில் யாருமே ஓட்டு போடுவாங்க. மக்கள் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எல்லா ஃபீல்ட் இருக்கிறவங்க இந்த தயவு செஞ்சு இந்த ஆட்சி போயிட்டு தயவு செஞ்சு நீங்க வந்துருங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே எங்க போனாலும் இந்த ஆட்சி போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு டோன் எல்லா பக்கம் வந்த பின்னால் யாருமே ஆட்சி மாற முடியாது. ஒட்டுமொத்தமாக குரலாக தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சி போயிடணும், அண்ணா திமுக ஆட்சி வரணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும் சொல்லி போட்டு ஒட்டுமொத்த குரலா இருக்கு. 100% இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை தொகுதி ஜெயிக்கும். மடத்துக்குளத்தில் ஆரம்பிச்சு, உடுமலைப்பேட்டையில் ஆரம்பிச்சு, தாராபுரத்தில் ஆரம்பிச்சு, காங்கை ஆரம்பிச்சு, திருப்பூர், வடக்கு, தெற்கு, பல்லடம் என்று வரிசையாக அத்தனையும் வெற்றி பெறும். அவனாசி தான் உங்களுக்கு பாதி இருக்கு, அங்க முழுமையா கட்சி மாநிலம் அங்க போயிருக்கு. ஆகவே எல்லா தொகுதியும் வெற்றி, மாற்றுக்கத்துல கிடையாது.
செயலாளர் என்பதுரை ஆகியோர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து மனு அளித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த அவர்கள் BLO அதிகாரிகள் மூலமாக விண்ணப்பங்கள் வழங்கி பெற வேண்டும், இறந்தவர்கள் பெயர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை உள்ளவர்கள் போன்றவற்றை நீக்கியுள்ளார்களா என்பதை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளை குறிப்பிட்டு அதிமுக சார்பில் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டத்தில் NLC-யால் ஏற்படும் சுற்றுச்சூழல், குடிநீர் பாதிப்பு, உடல்நலம் பாதிப்பு, சொத்துக்களை விற்க முடியாத நிலை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் மனு அளித்தார். அப்போது அவர் வடக்கு வெள்ளூர், அம்பேரி, கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இடம் விற்பனை செய்யவும் பாக பிரிவினை செய்யவும் முடியாத நிலை இருப்பதையும் வடலூர் சார் பதிப்பாளர் பத்திரப்பதிவு செய்ய மறுப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் கங்கை கொண்டான், கம்மாபுரம் பகுதியில் தண்ணீர் மாசுபட்டுள்ளதால் அங்கு தரமான குடிநீர் வழங்கவும், சேதமடைந்துள்ள நீராளூர் அங்கன்வாடி மையத்தினை சரி செய்யவும் வலியுறுத்தினார். அந்த சுரங்கத்தின் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த தண்ணி பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் காட்டலாம். இப்போ இது போர், இன்னைக்கு எடுத்த போர் தண்ணி, மழை பெஞ்சிட்டதால கொஞ்சம் பரவாயில்ல. அதே போல அந்த கறி துகள் பாருங்க, இதை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக இதை காட்டி இந்த தண்ணீரை தான் குடிக்கணும், குளிக்கணும், சமையல் பண்ணணும். அப்படிப்பட்ட நிலைமை. கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கார்கூடல் கிராமத்தில் திறனற்ற திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன், மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் கிருபாகரன் ஆகியோர் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். அதிமுக ஒன்றிய செயலாளர் மருதை முனுசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்தில் நடைபெற்ற SIR சரிபார்ப்பு பணிகளை அதிமுக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான திருத்தணி கோஹரி ஆய்வு செய்தார். திருத்தணி ஒன்றியத்திற்குட்பட்ட மத்தூர், KG கண்டிகை, புச்சிரெட்டிப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்று வரும் SIR சரிபார்ப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் பொறுப்பாளர்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை RK நகர் கிழக்கு வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் SIR முகாம்களை அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் நேரில் ஆய்வு செய்த கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். 43வது வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய வட்டத்திற்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை, GA ரோடு, முருக தனுஷ்கோடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, DSR மேல்நிலைப்பள்ளி, காசிமேடு, சென்னை தொடக்கப்பள்ளி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களை RS ராஜேஷ் ஆய்வு செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் சந்திப்பில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான சின்னத்துரை மற்றும் குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் ஆகியோர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர். குமரி மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி மாவட்ட கழக செயலாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.